ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, ரஞ்சித்தோட ஃபோனு எப்படியோ நந்தினி கையில் ஒரு எவிடன்ஸாக கிடச்சிருச்சு. அது எப்படி கிடச்சிச்சு, ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரஞ்சித் வந்து யோசிச்சுட்ருப்பாங்க, எப்படியாச்சும் இந்த நந்தினியை நம்ம போட்டு தள்ளணும். இந்த நந்தினி கிட்ட நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் காரும் இருக்குது, ஒரு பக்கம் நம்ம ஃபோனை வேற எங்கே போச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கே. என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நந்தினியை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ் கிட்டலாம் பேசி ஆள் வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நந்தினியை போட்டு தள்ளுற பிளானே வந்து ரெடி பண்ணுவாங்க ரஞ்சித். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம நந்தினி ரஞ்சித்தோட ஃபோனை வந்து எடுத்துருவாங்க. நந்தினி கிட்ட ரஞ்சித்தோட ஃபோன் இருக்கிறதும் வந்து ரஞ்சித்துக்கு தெரிய வந்துட்டு நந்தினியோட நிலைமையை இன்னும் கொஞ்சம் முடிக்கணும், நந்தினியை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து முடிவு பண்ணி தீவிரமாக இருப்பாங்க. அப்போ தான் ஒரு நாள் எப்படி அந்த ஃபோன் வந்து நந்தினி கிட்ட மாட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்து எப்பயும் போல் வந்து தோட்டத்துக்குள்ளே இருக்கிற செடிக்கெலாம் வந்து தண்ணியை ஊற்றணும். எப்படி ரஞ்சித்தோட ரிங்கு வந்து நந்தினி கையில் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் வந்து ரஞ்சித்தோட ஃபோனு வந்து நந்தினி கிட்ட வந்து கிடைக்குது. அப்போ நந்தினி நம்ம தோட்டத்து துறப்புக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ தான் வந்து நந்தினிக்கு யோசனை வருது, இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை ரஞ்சித்தோட காரை நம்ம ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து அதே இடத்துல இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து அந்த காரை நந்தினி வந்து அந்த காரை பார்க்குறதுக்காக போகிறாங்க, ரஞ்சித்துக்கு தெரியாமல். அப்போ தான் வந்து நந்தினி அந்த இடத்துல வந்து காரை செக் பண்ணிவிட்டு வந்தப்போ ரஞ்சித் வந்து அதை பார்த்துருவாங்க. என்ன இந்த நந்தினி எங்கேயோ போய் எதையோ செக் பண்ணிகிட்டு இருக்காளே, என்னாச்சு ஏதாச்சும் தெரியலேன்னு சொல்லிட்டு ரஞ்சித்தும் நந்தினி இருக்க இடத்துக்கே போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் ரஞ்சித்துக்கு அந்த கார் கிடைக்காது. அதுக்கப்புறம் ரஞ்சித் அந்த இடத்துக்கு போனதை நந்தினி நோட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் நந்தினி யோசிப்பாங்க, இந்த ரஞ்சித் என்ன எந்த பக்கம் வந்து ஏதோ ஒன்று தேடிட்டு வரானே, ஒருவேளை நம்ம தேடினதை இவன் பார்த்துருப்பானோ, அதனால தான் நம்மளை ஃபாலோ பண்ணி எப்படி தேடிக்கிட்டு வரானோ அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டே வந்து அப்படியே போவாங்க. அப்போ தான் வந்து நைட் நேரத்தில் எப்பயுமே வந்து ரஞ்சித் வந்து அந்த ஃபோனை வந்து நைட் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபோனை பார்ப்பாங்க இல்லையா. அப்போ அந்த ஃபோனை தேடுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் ரஞ்சித் கிட்ட இல்லைல்ல. ஸோ அதோட நைட் நேரத்தில் ரஞ்சித் வந்து இந்த ஃபோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கார் இல்லாமலே கண்ணால் வந்து இப்போ கேமரா வச்சுட்டு, கண்ணு தான் நம்ம ரஞ்சித்தோட கண்ணு தான் வந்து இப்போ கேமரா, அதோட ரஞ்சித் வந்து இந்த ஃபோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்பைன்னு பார்த்து இவங்க தேடிட்டு இருக்கும்போது ரஞ்சித்தோட அப்பா வந்துடுறாங்க. வந்துட்டு, என்னடா ரஞ்சித் என்னத்தையோ தேடிட்டு இருக்கே, இந்த நேரம் ஏன்டா தேடிட்டு இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, இல்லைப்பா நான் வந்து இது மோதிரம் வச்சுருந்தேன்லப்பா, அது டக்குன்னு கீழே விழுந்துடுச்சு அப்படி சொன்னோடனே, டே அந்த பிளாட்டினம் மோதிரமாக கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஆமாப்பா அதான் மோதிரம் கீழே விழுந்துருச்சு திடீர்னு, அதை தான்ப்பா அந்த நைட்டு போட்டு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா, சரி வாடா ரஞ்சித் நானும் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. ரஞ்சித்துக்கு இதை கேட்டு செம ஷாக்கு, என்னடா நம்ம தான் தேடுவோன்னு பார்த்தா அப்பாவும் சேர்ந்து தேடி அப்பா கையில் இந்த ஃபோன் மாட்டிட்டுனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வந்து, இல்லைப்பா நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பைன்னு பார்த்து ரஞ்சித்தோட அப்பா வீட்டுக்குள்ளே போகும்போது நந்தினி இருப்பாங்க. நந்தினி கிட்ட, அம்மா ஒரு காஃபி போட்டு தாமா அப்படின்னு சொன்னோடனே நந்தினி காஃபி போட்டு கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து நந்தினி வந்து ரஞ்சித்தை பார்ப்பாங்க, காஃபி போட்டு கொடுத்துக்கிட்டே வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு, என்னடா அந்த களவாணி பையன் இந்த நைட் நேரம் என்னமோ வந்து தேடிட்டு இருக்கானே, என்னத்தை தேடுறான்னு தெரில, இவனோட மோதிரமும் காரும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, ஒருவேளை காரை தான் தேடுறானோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே நிற்கும்போது ரஞ்சித்தோட அப்பா கிட்டே வந்து நந்தினி வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு சார், ரஞ்சித் சார் என்னத்தையும் வந்து ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதுவா அவனோட பிளாட்டினம் மோதிரத்தை வந்து அவன் தொலைச்சிட்டானா, அதை தான் வந்து தேடிட்டு இருக்கான் நந்தினி, நீயும் வேணா போய் ஹெல்ப் பண்ணுறியா அவனுக்கு, நான் வந்து ஹெல்ப் பண்ணால் எனக்கு எதுவும் சிரமம் அப்படின்னு நினப்பான், நீ போய் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நந்தினிக்கு சொல்லவா வேண்டும், நல்ல வேலைடா நல்ல சான்ஸு, இவனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு, சரி சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நானும் போயிட்டு ரஞ்சித் கூட போய் தேடுறேன், நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அதே மாதிரி ரஞ்சித் கூட சேர்ந்து வந்து ரஞ்சித் கிட்ட வந்து நந்தினி வந்து சொல்கிறாங்க, சார் என்ன சார் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே ரஞ்சித் வந்து, ஐயையோ இவ வேறையா, இவ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இங்கே வந்தா, இவ வந்தாலே வந்து பெரிய இதாச்சு, இவ ஒருவேளை நம்ம இந்த ஃபோனை தேடுற விஷயத்த தெரிஞ்சுதான் இங்கே வராளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நந்தினி கிட்ட, இல்லை சிஸ்டர் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை, என்னோட ஒரு அமௌண்ட் வச்சுருந்தேன் அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினிக்கு அப்போ தான் யோசனை வருது, என்னடா இது, இவரோட அப்பா கிட்ட இவர் வந்து பிளாட்டினம் மோதிரத்தை காணணும்னு சொன்னார்,
நம்மக்கிட்ட வந்து ஏதோ அமௌண்ட்டை காணோன்னு சொல்கிறாரு. இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ரஞ்சித்தோட அப்பா சொன்ன மாதிரி இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவன் என்ன தான் தேடுறான்னு இவன் கூட தேடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சார் அமௌண்ட்டு தானே சார் காணோம், நானும் தேடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்ல ரஞ்சித், ஐயையோ அப்பா கிட்ட மாட்டினா வச்சு ஏதாச்சும் சொல்லி தப்பிச்சிடலாம், இவகிட்ட மாட்டினா இவளுக்கு முழு எவிடன்ஸும் கிடைச்ச மாதிரியில இருக்கும், இவளை எப்படியாச்சும் தேட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் சிஸ்டர், அது என்ன, அது ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு 100 ரூபா தான் சிஸ்டர் காணும், அது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம் சிஸ்டர், டைம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, சூர்யா வேறு உங்களை தேடி வந்துடுவான்ல அப்படின்னு சொன்னோடனே, சார் அதெல்லாம் இல்லை சார், 50 ரூபாயா இருந்தாலும் 100 ரூபாயா இருந்தாலும் 100 சேர்த்தா தான் சார் 100 ரூபா அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி சார் வேஸ்ட் பண்ண முடியும்? இன்றைக்கி நீங்கள் பணக்காரவங்களாம் இருக்கனால உங்களுக்கு அதோட அருமை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் கஷ்டப்பட்டு வீட்டில் பிறந்து வளர்ந்துவ சார், எனக்கு தான் அந்த காசோட அருமைலாம் நல்லா தெரியும் சார், அதனால தயவு செஞ்சு வாங்க சார், அது 100 ரூபாயா இருந்தாலும் நான் உங்களுக்கு தேடி தரேன் சார் அப்படி சொல்லிட்டு சொல்லவும் ரஞ்சித், சரி சிஸ்டர் அப்போ தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு என்ன மழுப்புறது என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே ரஞ்சித் வந்து தேடலாம் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து அலசி ஆராய்ச்சி தேடுறாங்க. ரஞ்சித்துக்கு வந்து ரஞ்சித் தேடுறதை விட நந்தினி கையில் இந்த ஃபோன் கிடச்சிருமோங்கிற பயத்திலே ரஞ்சித் வந்து திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நந்தினியை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நந்தினியும் ரஞ்சித் வந்து நந்தினியை தான் வாட்ச் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கும் வந்து இது தெரிய வந்துருச்சு. ஆனாலும் நந்தினி நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருடா, நீ என்ன தான் தேடுறேன்னு நானும் இன்னைக்கு பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு மனசில் கருப்பசாமி கிட்ட நந்தினி வேண்டுறாங்க. கருப்பசாமி, இவன் என்ன தான் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு எனக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன எவிடன்ஸ் வந்து எனக்கு பத்தாது, இவனை பற்றின முழு எவிடன்ஸும் எனக்கு வேணும், அதுக்கு இவன் என்ன தேடுறானோ ஒன்று அது காராக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி, ஆனால் என்கிட்ட இருக்கிற விஷயம் காருனா இவனுக்கு தெரியும், இவன் அதை கண்டிப்பாக தேட மாட்டான், என்கிட்ட தான் வந்து அதை எடுக்க பார்ப்பான், ஆனால் இங்கே வந்து தேடுறானா அது வந்து கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு விஷயமா இருக்கணும், எனக்கே தெரியாமல் ஒரு விஷயமா இருக்கணும் கருப்பா, அதனால் தயவு செஞ்சு எனக்கு இந்த ஃபோனை இந்த ரஞ்சித் பற்றின உண்மையை வந்து எனக்கு இன்றைக்கி நீ கண்ணில் காமிச்சிரு, ஏன்னா கல்யாண வேலையும் நெருங்கிக்கிட்டே இருக்குது, தாலி கோர்த்துட்டாங்க, பந்தக்கால் ஊண்டிட்டாங்க, இதுக்கப்புறம் நிறையா வேலைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் இதை நான் நடக்க விட மாட்டேன் கருப்பா, நீ தான் எனக்கு துணை இருக்கணும், கண்ணில் காமிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து கருப்பசாமியை வேண்டிக்கிட்டே வந்து அந்த இடம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இவங்க தேடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு மாதவியும் சுரேகாவும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ரஞ்சித்தும் நந்தினியும் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு ரஞ்சித் கிட்ட சுரேகா வேகமாக ஓடி வராங்க கோபத்தில். என்ன ரஞ்சித் என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ரஞ்சித் வந்து என்னோட அமௌண்ட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கு எதுக்கு இந்த வேலைக்காரி கூட தேடிட்டு இருக்கீங்க, 100 ரூபா தானே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்போ தான் நந்தினிக்கு வந்து நல்ல வேலைடா இவன் போயிட்டான், நம்ம இப்போ நல்லா தேடலான்னு சொல்லிட்டு தேடணும்னு வெயிட் பண்ணும்போது அந்த ஃபோன் இருக்கதை நந்தினி பார்த்துட்டாங்க. நந்தினி கையில் அந்த ஃபோன் கிடச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். சூர்யா பிடிக்குன்னா சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.